கிட்டத்தட்ட 10 டேஸாக ஷார்ட்ஸ் போடல. ஸோ இன்றைக்கி நம்மளோட ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட டோட்டல் பெட்ஸோட அப்டேட்டையும் பார்த்துடலாம். ஸோ நம்மளோட ஹாம்ஸ்டர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கும். அது போக நம்மளோட ரெட் பீட்டா வந்து இந்த டேங்க்கில் மாற்றிட்டோம். எல்லோரும் டேங்க் சின்னதாக இருக்குன்னு சொன்னீங்க, அதனால் அதை மாற்றிட்டோம். ஸோ இன்னொரு பீட்டாவுக்கு டேங்க்கு ஆர்டர் பண்ணிவிட்டோம், அதுவும் வந்துடும். அதுக்கடுத்து என்னென்னா, அங்கேருந்து அந்த ஆரஞ்சு மொழி எடுத்து நான் தனியாக இன்னொரு டேங்க்கில் போட்டேன். ஸோ அது எதுக்காகனா, நம்ம ஃப்ரிட்ஜ் டேங்க் ரெடி பண்ணிகிட்ருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் போடுறக்காக தான் இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ் டேங்க்கும் ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இதில் ஃபுல்லும் நிறைய ஹோல்ஸ் இருந்துச்சு, எல்லாத்தையும் அடைச்சிட்டேன். கீழே பார்த்திங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் ஃபுல்லும் ஹோல்ஸ் இருந்துச்சு, அதுலேருந்து தண்ணி லீக்கேஜாக இருந்துச்சு, அதையும் இப்போ கிளியர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரிட்ஜ் டேங்க் வந்து டோட்டலாக அந்த சாண்டு அப்புறம் அந்த அள்ளி எல்லாம் செட் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோவை நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கன்யூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.